பெட்டிஷன்ல வந்து முடிச்சு விட்டாரு. இருங்க அதான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் நிறைய வருத்த சங்கீதா அவர்களுடைய பெட்டிஷன்ல இந்த ஒரு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது கொஞ்சம் பரவலா வரக்கூடிய விமர்சனம் தான். பெட்டிஷன் கொடுக்குறவங்க இந்த அளவுக்கு டீட்டெயிலா தர மாட்டாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் பிளஸ் வந்து இந்த மாதிரியான அஃபர் இருக்கு, இந்த விஷயம் தான் சொல்லுவாங்க. இதை தாண்டி பாக்கி எல்லாருமே பெட்டிஷன் எழுதுறவங்க எழுதுறதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த வகையில உண்மை? இந்த டிவோர்ஸ் கட்டு ஃபுல்லாவே இந்த 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 நாள் இந்த போர்ஷன் இருக்கு, எடுத்து போட்டு படிங்க. முடிச்சுட்டு இது எல்லாமே எல்லாமே டீட்டெயில்டா சொல்லணும். மன ரீதியான பாதிப்பு சும்மா மன ரீதியான பாதிப்பு மென்டல், நீங்க தான் சைக்கோ. மன ரீதியான பாதிப்பு எப்படி மன ரீதியா பாதிப்பு? செக்ஷுவல் டார்ச்சர் செய்தார் அப்படின்னா என்ன செக்ஷுவல் டார்ச்சர்? சுப்ரீம் இல்ல ஜென்ரலா டிவோர்ஸ்க்கு சொல்ல வர்றேன். சுப்ரீம் கோர்ட் அதை வேரியேஷன்ஸா பண்ணிருக்கு. ஒரு சிலருக்கு அந்த ஒரு சில ஆண்களுக்கு அந்த செக்ஸ் மீது வந்து அதீதான ஈர்ப்பு இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்றது சரிதான்னு சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட். மாறுபட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அதை இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்ல பெண் விருப்பம் எல்லாம் தொடாதுன்னு சொல்லுது. அது அந்த வழக்குக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் டிஃபரெண்ட் ஆகுது. இப்போ உங்களை செக்ஸுவல் ஹராஸ்னா உங்களை சிகரெட்டால சுடுறது, இதெல்லாம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். உங்களை உடல் ரீதியா தொந்தரவு பண்றது. ஆர்வம் மிகுதிங்கிறது வேற, புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வயசானீங்களா ஒரு அடாலசன்ஸ். ஸோ என்னை உடல் ரீதியா டார்ச்சர் பண்றாருன்னா தூங்க விடாம பண்றது, டாக்ஸிக் மாரி ஏதாவது பேசுறது, உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொருத்திட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒருத்தவங்க மன ரீதியான பாதிப்பு. இதுதான் அவங்க சொல்றாங்க. இல்ல விஜய், அதாவது நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, விஜய் இந்த அளவுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்னாடி வருது. ஏன் பண்ண மாட்டாரு? சொல்றாங்க அவர் ஒரு மாதிரியான கேரக்டர் தாங்க. ஏன் புள்ளைய நீ வச்சுக்கல?